நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. துதியினுடைய குறித்து இன்றைக்கு நாம ஒரு தலைப்பின் கீழாக பார்க்க போறோம். அந்த தலைப்பானது இன்னும் துதிப்பேன். இந்த வார்த்தைகள் கோராகின் புத்திரர்கள் எழுதின சங்கீதமாகிய 42வது அதிகாரம் 5 மற்றும் 11வது வசனத்திலையும் 43வது அதிகாரம் 5வது வசனத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த 2 சங்கீதமுமே ஒன்றாக எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. 42வது அதிகாரத்துடைய தலைப்புல பார்த்தோம்னா, கோராகின் புத்திரர் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீஸ் என்னும் தாவீதின் சங்கீதம்னு சொல்லப்பட்டிருக்கும். இந்த கோராகின் புத்திரர்கள் லேவி கோத்திரத்தை சார்ந்தவங்க. இவங்க தாவீது ராஜாவின் நாட்கள்ல ஆலயத்துல இசை சார்ந்த காரியங்கள்ல பொறுப்புல இருந்தாங்க. இவங்க கலக்கமான ஒரு மனசூழ்நிலையில எழுதின சங்கீதமாகவே இந்த 2 சங்கீதமும் காணப்படுது. இதை நாம இந்த பகுதியை வாசிக்கும் போதே புரிந்து கொள்ளலாம். அப்படியாக கலங்கி ஒடுங்கி போய் இருக்கும்போது இவங்க முக்கியமா இந்த வார்த்தையை சொல்றாங்க. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். இந்த வார்த்தைகள் முக்கியமா 42வது அதிகாரம் 5 மற்றும் 11வது வசனத்திலையும் 43வது அதிகாரம் 5வது வசனத்திலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்தபடியாக கலங்கி போன வேளையில தன்னுடைய ஆத்துமாவை நோக்கி இன்னும் தேவனை துதிக்கும்படியாக சொல்றாங்க. துதிக்கிறது மிகவும் அவசியம்ங்கிறத அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்தபடியா கலங்கி போய் கவலைக்கிடமா இருக்கிற ஒரு சூழ்நிலையில அநேகர் துதிக்க முடியாமல் இருப்பாங்க. ஆனா இந்தபடியான நேரத்துலதான் நம்முடைய ஆத்துமாவை பார்த்து இன்னும் துதிப்பேன்னு நாம சொல்கிறவர்களாக இருக்கணும். இந்தபடியா நம்முடைய ஆத்துமா கலங்கி ஆவி ஒடுங்கி போயிருக்கிற சூழ்நிலை தான் நம்ம துதிக்கிறவர்களாக இருக்கணும். அதற்காகவே துதியின் உடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒடுங்கின ஆவியுள்ளவர்களுக்கு கொடுப்பார்னு சொல்லி அவரை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வசனமாகிய ஏசாயா 61வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்தபடி ஒடுங்கின ஆவியுடையவர்கள் தேவனை நோக்கி பார்த்து இன்னும் நான் அவரை துதிப்பேன்னு சொல்லும் போது அவங்க சமாதானத்தினால ஆட்கொள்ளப்படுகிறாங்க. அநேகர் இந்த நாட்கள்ல பலவிதமான கவலைகளுக்குள்ளாரையும் டிப்ரெஷனுக்குள்ளாரையும் போறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம தவறான சில முடிவுகளுக்குள்ளார போறாங்க, இல்ல தவறான சில பழக்க வழக்கங்களுக்குள்ளார போகிறாங்க. ஆனா இந்தபடியான காரியத்துல இருந்து நாம விலகி இருந்து அப்படியான நேரங்கள்ல தேவனை நோக்கி பார்த்து இன்னும் அவரை துதிக்கும் போது நம்முடைய ஒடுங்கின ஆவி மாறி உற்சாகமான ஆவியாக காணப்படும். இப்படி கலங்கி நிற்கிற வேலையிலேயே நாம துதியின் உடைய அணிந்தவர்களாக காணப்படணும். பவுலும் சீலாவும் துதிச்ச போது கட்டுகள் அவிழ்ந்து சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டதுங்கிறத மாத்திரம்தான் நாம பார்க்கிறோம். ஆனா அவங்க எந்த ஒரு சூழ்நிலை கர்த்தரை நோக்கி துதிச்சாங்க? மிகவும் கடினமாக வருத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த சிறைச்சாலையில அவங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. இதை சில வேத வல்லுநர்கள் விளக்கும் போது அவங்க மிகவும் கடினமான சூழ்நிலையில தலைகீழாக தொங்க விடப்பட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியான ஒரு சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி பார்த்து துதித்த போது எந்தபடியான ஒரு அதிசயம் நடந்தது. நாம ஃபைனலா நடந்த அதிசயத்தை தான் பார்க்கிறோம். ஆனா அந்த மனுஷன் அண்டர்கோ பண்ண சில காரியங்களை நிதானித்து பார்க்கும் போது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் துதிக்க முடியுமாங்கிறத அறிந்து கொள்ளலாம். அப்படியாக நம்முடைய ஆத்துமா கலங்கி நின்று நாம ஒடுங்கின ஆவியோடு காணப்படும் போது தேவனை நோக்கி பார்த்து துதித்தோமே ஆனால் நம்முடைய சூழ்நிலைகள் மாறும். நம்முடைய ஆத்துமா தேவனுடைய சமூகத்துல இளைப்பாரும். நாம சமாதானத்தினால நிரப்பப்படுவோம். இப்படியாக ஒடுங்கின ஆவியுடையவர்கள் சமாதானத்தினால் நிரப்பப்படுவதற்காகவே கிறிஸ்துவின் மூலமாக துதியின் உடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த துதியின் உடைய அணிந்து கொண்டு நம்முடைய ஆத்துமாவை நோக்கி ஏன் எனக்குள்ளார கலங்குற, ஏன் எனக்குள்ளார தேங்குற, உடைய கவலைகள் எல்லாம் விட்டுட்டு உன் முகத்திற்கு ரட்சிப்பா இருக்கிற தேவனை நோக்கி பார்த்து இன்னும் துதின்னு சொல்லணும். அந்தபடியாக துதியின் மூலமாக நாம எழுப்பப்படணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. இதை அறிந்து கொண்டு நம்முடைய ஆத்மாவில கலங்கி ஆவியில ஒடுங்கும் போது அவரை இன்னும் துதித்திட துதியினுடைய அணிந்து கொள்வோமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா, எங்கள் ஆத்துமா எங்களுக்குள்ளார கலங்கும் போது, நாங்க ஆவியில ஒடுங்கி காணப்படும் போது உம்மை நோக்கி பார்த்து இன்னும் துதிப்பேன் என்று சொல்லும் போது நாங்க மறுபடியுமாக எழுப்பப்படுவோங்கிறத இந்த வார்த்தைகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இந்த கடைசி நாட்கள்ல அநேகர் இந்த கவலைனால ஒடுங்கி போய் உம்மை நோக்கி பார்க்க முடியாம தங்களை தவறான வழிகளை நடத்தி கொண்டிருக்காங்க தகப்பனே. அப்படியானவர்களுக்கு
தேவரீர் தாமே துதியினுடைய தந்தல்னு ராஜா. ஆம் தகப்பனே, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடைய உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட உற்சாகத்துடன் எழும்ப தேவரீர் நடத்தியருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.